Hello friends, welcome to Beta Traders. நம்ம சேனலுக்கு புதுசாக வர வியூவர்ஸ் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்கும், ரிசர்ச் ரிப்போர்ட்னு இருக்கும், இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா வந்து 45 வீடியோஸ் இருக்குது இப்போதைக்கு. எல்லாமே வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பை அண்ட் செல் லெவல்ஸ் இருக்கும். லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீட்டா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ டெய்லி ப்ராஃபிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து இதில் உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து டெக்னிக்கல் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், டெக்னிக்கல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களா அது ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இருக்குது. ஓகே, நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது நம்ம இப்போ க்ரூடாயில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கணும். ஸோ க்ரூடாயிலோட 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு, சாரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 5 மினிட்ஸு. ஸோ இது வந்து 1 மினிட். ஓகே, ஸோ 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 1 மினிட் சார்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் பீரியட் 7 மல்டிப்ளேட் 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே மாதிரி வந்து பீரியட் 7 3 தான் பண்ணிக்கணும் நீங்கள். 15 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்டு 7 3 சேம் அதே தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டு பார்க்கணும். சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸ் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் எப்போ வந்திருக்குன்னா வந்து ஸோ 7ஆம் தேதி வந்திருக்கு. 7ஆம் தேதி வந்து மார்ச் மந்த் 7ஆம் தேதி வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்திருக்கு நமக்கு இது 15 மினிட்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து செல் ட்ரெண்டே வரல. ஆக்சுவலி இங்கே செல் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு செல் ட்ரெண்ட் வரல. ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணக்கூடாது இதில். ஸோ செல் ட்ரெண்ட் எப்போ வந்திருக்குன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து 8ஆம் தேதி 9 மணிக்கு தான் வந்திருக்கு. ஸோ 8ஆம் தேதி 9 மணிக்கு வர்றப்போ வந்து 15 மினிட்ஸ் பார்த்துக்கணும். 15 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 5 மினிட்ஸும் செல் ட்ரெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷம் பார்க்கணும். இந்த 1 நிமிஷம் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எப்போ வந்திருக்குன்னா வந்து மார்னிங் மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து 1 நிமிஷத்தில் பார்க்கணும் உங்களுக்கு என்ன கேண்டில் இருக்குன்னு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் கேண்டில் வந்துருக்கு. ஸோ வந்தோன்னா செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஸோ ட்ரெண்டு மாறிச்சுன்னு வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் பாருங்கள். ஹரிசாண்டல் லைன் எங்கே இருக்கோ, அதாவது ஹரிசாண்டல் லைனாமல் இந்த மாதிரி ஒரு வரிசை ஒரு கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலாக போகாமல் வந்து ஹரிசாண்டலில் போகணும். ஸோ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கு நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும்.
சப்போஸ் நீங்கள் ட்ரெண்டு மாறினாலும் எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ இதான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட்ஸில் செல் இருக்குது, 5 மினிட்ஸில் செல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷத்துல செல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டு மாறுறப்ப வந்து செல் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து ட்ரெண்டு மாறுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக ஏறாது உங்களுக்கு எப்போவுமே. ஏன்னா வந்து ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால வந்து சூப்பர் ட்ரெண்ட் பை வந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு எப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் வருதோ அப்போது என்ட்ரி எடுத்துகிட்டு, சப்போஸ் இங்கே தான் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் வந்துருக்குன்னா வந்து ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸை வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் நீங்கள் அப்படியே. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் இங்கே எடுத்துருக்கீங்க, இது ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வந்து இங்கே இந்த இடத்துல எடுக்கலை, ஸோ எடுக்காமல் வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து உட்காடுறீங்க. மார்க்கெட்டில் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து பை ட்ரெண்ட் இருக்குது. ஸோ பை ட்ரெண்ட் இருந்துச்சு நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஸோ இது பை பண்ணாமல் என்ன பண்ணணும்னா வந்து ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து 5 மினிட்ஸ் பார்க்கணும். ஸோ 5 மினிட்ஸ்லேருந்து செல் ட்ரெண்ட் தான் இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு செல் ட்ரெண்ட் எப்போ வருதுன்னு பார்க்கணும். செல் ட்ரெண்ட் எப்போ வந்திருக்குன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேபி நீங்கள் ஒரு 2-3 கேண்டில் எடுத்துருவீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா வந்து ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸாக 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இதில். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆயிடுச்சுன்னா வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், நியர்பை வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். ஏன்னா வந்து நம்ம 1 நிமிஷம் கேண்டில் யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து நமக்கு சின்ன சின்ன லாஸ் தான் இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் மாறிடுச்சு. பை ட்ரெண்ட் மாறுறப்போ வந்து நீங்கள் திரும்ப என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ என்ட்ரி ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து திரும்ப செல் ட்ரெண்ட் எப்போ வருதுன்னு பார்க்கணும். திரும்ப செல் ட்ரெண்ட் இங்கே எப்போ வந்திருக்குன்னா வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் எங்கேயும் வரவே இல்லை கிளியராக. ஸோ இங்கே தான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் எடுக்கணும். ஒரு 2-3 கேண்டில் முடிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்திருக்குன்னா வந்து ஒரு 4 கேண்டில் முடியப்போ உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே வேணால் நீங்கள் வந்து என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிறப்ப எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பாயிண்ட் தான் ஆச்சு. பட் இங்கே ப்ராஃபிட் வரப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸிட் ஆகலாம் நீங்கள். ஸோ திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பை ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பை பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து 5 மினிட்ஸில் வந்து செல் இருக்குது, 15 மினிட்ஸ்லேயும் செல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பை பண்ண மாட்டோம். திரும்ப வந்து நமக்கு இங்கே செல் வந்திருக்கு. ஸோ செல் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேம் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா வந்து ஹரிசாண்டல் லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. பட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்டோ அந்த மாதிரி ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆர் 25 பாயிண்ட்ஸ் வச்சா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஈக்விட்டிலையும் பார்த்துலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டி நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஈக்விட்டிலையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். ஈக்விட்டி ஸோ டாட்டா மோட்டர் ஹிண்டால்கோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஹிண்டால்கோ நீங்கள் சும்மா 1 நிமிஷம் சும்மா வச்சா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதனால் வந்து வேறு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ டாட்டா மோட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டாட்டா மோட்டர்ஸில் வந்து ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் 3மே செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது 5 மினிட்ஸு 1 மினிட், 5 மினிட் அண்டு 15 மினிட்ஸ் 3மே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 1 நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 மினிட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. சேம் 7:3 தான், இது மாற்றக்கூடாது எப்போவுமே.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கணும். ஸோ இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே பை எப்போ வந்திருக்குன்னா வந்து ஸோ 7ஆம் தேதி வந்திருக்கு. 7ஆம் தேதி வந்து 11:45க்கு வந்திருக்கு. ஸோ 11:45க்கு அப்புறம் நம்ம எப்போ வந்து 5 மினிட்ஸில் பை வந்திருக்கு பார்க்கணும். ஸோ 7ஆம் தேதி 11:45 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் நமக்கு. ஸோ 11:40 வந்துருச்சு. 11:45க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பை வரவே இல்லை. ஸோ அப்படியே செல்லே நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ செல் ட்ரெண்ட் எப்போ வந்திருக்குன்னா வந்து 8ஆம் தேதி வந்து வந்திருக்கு உங்களுக்கு. மார்ச் 8ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செல் ட்ரெண்ட் வர்றப்போ நீங்கள் செல் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. செல் ட்ரெண்ட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கே இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் உங்களுக்கு இதில். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காரிங்கன்னா வந்து ஒரு 10:30 மணிக்கு வந்து மார்க்கெட்டில் உட்காரிங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். பொசிஷன் எடுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பொசிஷனில் என்ட்ரி ஆகிறீங்கன்னா வந்து ஸோ பை எடுத்துருக்க மாட்டீங்க. அடுத்து இந்த இடத்துல எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு நமக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஸோ இங்கே பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டு மாறுது. ட்ரெண்டு மாறினாலும் இங்கே எக்ஸிட் ஆகக்கூடாது. நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெரிய ஒரு ட்ரெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ப்ராஃபிட் வரப்போ ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ இது உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஹை வேல்யூ கெய்னர்ஸில் பாருங்கள். எல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ் இல்லை டாப் லூசர்ஸ். ஸோ அதில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். எப்போனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேருந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ட்ரெண்டு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி பண்ணுறப்போ வந்து 12:30 மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் கமோடி பண்ணுறீங்கன்னா வந்து 5:30 மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மார்க்கெட்டோட செகண்ட் செஷன்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செஷன் பண்ண முடியாது. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து கேல்குலேஷன் பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 மெத்தட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடே சேம் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.